ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிப்பீட் டு நேச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற ரோஸ் கார்டனை தான் பார்க்க போகிறோம். நம்ம ரோஸ் கார்டனில் என்னென்ன செடிகள் இருக்குது, என்னென்ன கலர் ரோசஸ் இருக்குது, ஸோ அதை நான் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறேன், அப்புறம் அதை நான் எப்படி உரம் கொடுத்து அதை நான் பார்த்துக்கிறேன், அதோட ரிசல்ட்டாக எப்படி பூக்கள் பூத்துருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு 6 ரோஸ் செடி இருக்குது. என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். லைட் பிங்க் கலர் பன்னீர் ரோஸு, டார்க் பிங்க் கலர் பன்னீர் ரோஸு, அப்புறம் இந்த பிங்க் கலர் வந்து பன்னீர் ரோஸ் கிடையாது, இது ஒரு ஹைப்ரிட் வகை தான். ஆனால் நிறைய பூக்கள் பூக்கும். அதே மாதிரி மெரூன் கலரில் ஒரு ரோஸு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் 7 டேஸ் ரோஸு, அப்புறம் ஒயிட் கலரில் வந்து அந்த கார்னரில் பிங்க் ஷேடு வந்த மாதிரி ஒரு ரோஸு. இந்த மாதிரி ஒரு 6 செடி இருக்குது. இந்த 6 செடியும் நல்லா ஹெல்த்தியாக பூக்கள் கொடுத்துட்ருக்கு. டெய்லியும் பூக்கள் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோஸ் வெரைட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பூக்குது. நீங்கள் ரோஸ் செடி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ரோஸ் செடி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பர்டிகுலராக இதோட நேம் தெரியல, ஆனால் இது பார்க்கும்போது பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும். ஒரு கிளையிலேயே நிறைய முட்கள் வந்து பூக்கள் நிறையா பூக்கும். ஹனிபீஸை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அது வந்தோடனே ஓடி போயிடுச்சு. சூப்பர், ரொம்ப அழகாக இருக்குது பூக்கள். பாருங்கள், நிறைய பூ கொடுத்துருக்கு. ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒரு கிளையில் வந்து பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் தானாகவே அந்த குச்சி வந்து காய ஆரம்பிக்கும். நம்ம நினச்சிக்குவோம் செடி வாடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அது அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த குச்சி காயும் போது நம்ம என்ன பண்ணணுன்னா, அந்த காயுது பார்த்திங்களா, அந்த பச்சை குச்சி இருக்கிற வரைக்கும் விட்டு அந்த காஞ்ச குச்சியை கட் பண்ணி அதில் வந்து சோத்து கத்தாழையை கட் பண்ணி சொருகி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காயறத அதோடு நிப்பாட்டிட்டு சைடில் கீழே இருந்து கிளைகள் வர ஆரம்பிக்கும். அந்த கிளைகள் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வருங்க. அதுலேயும் நிறைய பூக்கள் கொடுக்குற மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸ் ரோஸு. 7 டேஸ் ரோஸும் நிறைய பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய முட்கள் வந்து பூத்துருக்கு. நான் இந்த குச்சி காயுதுன்னு சொன்னாங்களே, அது வந்து பன்னீர் ரோஸ்லேயும் அந்த மாதிரி நடக்குது. எல்லா வகையான ரோஸ்களையும் குச்சி காஞ்சிட்டு வருது அப்படின்னா அந்த குச்சி வந்து பச்சை குச்சி இருக்கிற இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு சோத்துக்கத்தாழையை நம்ம அதில் சொருகி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் உரம் கொடுத்து நம்ம தண்ணியை மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது திரும்ப துளிர்த்து வந்து நல்லா நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அந்த ஒரு குச்சிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமு மாதிரி இருக்கும் போல். ஸோ அதில் பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறம் அதோட லைஃப் முடிஞ்சுது. ஆனால் கீழே இருந்து நல்ல வேறு கிளைகள் வந்து நிறைய வருது. இந்த பூதா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல, ஒயிட் கலர் மாதிரி வரும், அப்புறம் வந்து லைட் பிங்க் கலரில் வந்து ஷேடு வரும் அப்படின்னு சொன்னேன்ல. பாருங்கள், அந்த இதழ்களோட அந்த கார்னரில் பிங்க் கலரில் ஷேடு வந்து இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு லைன் மாதிரி. இந்த பூ வந்து நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் ஒயிட்டான மாதிரி ஆயிரும். ஒயிட் கலரில் இருக்கும் பூ. மொட்கள் பார்க்கும்போது சின்ன சைஸாக தான் தெரியுது, ஆனால் பூக்கள் விரியும் போது நல்லா பெருசாக விரியுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், ரோஸ் செடி ஸ்டார்டிங்கில் வைக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்துச்சு. ஒரு பூ பூத்து அதை பறித்து வைக்கிறதுக்குள்ளே நான் அந்த பாடுபடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு இப்போ அந்த மேஜிக் ப்ராக்டிசஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொரு பூக்களையும் பறிக்கும்போது தேங்க்ஃபுல்லோட நம்ம அந்த பூக்களை பறிக்கணும். அந்த செடியை வந்து ஒரு அக்கறையாக பாசமாக பார்த்துக்கணும். ஏன்னா யூனிவர்ஸுங்கிறது எல்லாமே தான். ஸோ அது எல்லாத்துமேலேயும் நம்ம அக்கறையாக இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு நல்ல விதமாக கொடுக்கும். இங்கே பார்த்தீங்களா, லைட் பிங்க் கலர் பன்னீர் ரோஸு செம மனம் ஃப்ரெண்ட்ஸு. பக்கத்தில் நிற்கும்போதே அந்த பன்னீரோட மனம் தூக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த செடிக்காக நான் ரொம்ப நாள் வந்து தேடி இருக்கேன், இந்த செடி கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் இப்போ கிடச்சி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம செடிகளை வந்து டேக் கேர் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் உரங்கள் கொடுத்தா போதும். ரொம்ப உரம் அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, சுத்தமாக கொடுக்காமையும் இருக்கக்கூடாது. நான் எப்படி உரம் கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தாங்க இந்த பூக்கள் செடிகளுக்கு கொடுக்குறேன். காஞ்ச சாணி உரம் இல்லைன்னா ஆட்டோட எருவை வந்து மாதம் ஒருக்கா தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வாரம் ஒருக்கா லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா மீனமிலம், ஜீவாமிர்த கரைசல், இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம். நான் மேக்ஸிமம் கொடுக்கறது நம்ம கிச்சனில் வேஸ்ட் ஆகிற வாட்டர் தாங்க. அரிசி கழுவுற தண்ணி, புளிச்ச மாவு, தயிர், மோர் தண்ணி, பால் பாத்திரத்தோட தண்ணி, இது எல்லாமே சேகரித்து வச்சு
ஒரு ட்ரம்மில் ஊற்றி வச்சு ஒரு 2-3 நாள் புளிக்க வச்சுருவேன். ஸ்மெல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அதில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும். அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வெறும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது கரெக்டான இடைவெளியில் அதுக்கு தேவையான சத்துக்கள் போகுது, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் பெருக்கமும் அதிகரிக்குது. ஸோ செடிகளோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி நான் டெய்லி தண்ணி விடும்போது ஸ்ப்ரே பண்ணி தான் விடுவேன். ஸோ இலைகளில் மேலே மொட்களில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே ஸ்ப்ரே பண்ணும்போது போயிடும். ஸோ எல்லா பூக்களும் நல்லா பூக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோஸ் கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ரோஸ் கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.